40 நாள் ஆவிக்குரிய பயணத்தில் 3வது நாளில் இருக்கிறோம். அன்பின் கரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே பகிரப்படும் செய்திகள் தேவனுடைய கிருபையால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 40 நாள் ஆவிக்குரிய பயணத்தின் 3வது நாளாகிய இன்று நாம் தியானிக்க போகும் முக்கியமான குணம் தாழ்மை. நாம் விசுவாசிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவன் என்று மத்தேயு 11:29 அவரை பின்பற்றும் நாம் அவரை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று. பிதாவாகிய தேவன் மோசேயை குறித்து சாட்சியிடுகிறார், பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று. அந்த தாழ்மையும் சாந்த குணமும் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை பொறுமையுடன் நடத்த உதவியது. அதே போல தாவீது தேவனை நம்பிய மனமும் தாழ்மையும் உடையவராக இருந்ததால் தேவனால் உயர்த்தப்பட்டார். தேவன் அவரை என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சாட்சி கொடுத்தார். ஆபிரகாம் தன்னை தூசியும் சாம்பலும் என்று கூறினார். யோவான் ஸ்நானகர் அவர் பெருகும் நான் குறையவும் என்று வேண்டும் என்று சொன்னார். இவர்கள் எல்லோரும் தாழ்மையின் சாட்சிகள். இன்று நாம் தீர்மானிப்போம், கர்த்தருக்கு முன்பாக மோசேயை போல சாந்தமாகவும், தாவீதை போல தேவனை நம்புகிறவர்களாகவும், யோவான் ஸ்நானகர் போல தன்னை தாழ்த்துகிறவர்களாகவும் வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுக்குள் காணப்படும் கோபத்தையும் பெருமையும் அகந்தையும் நீக்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு அருளும். மனத்தாழ்மையிலும் நீடிய பொறுமையிலும் வாழ உதவி செய்யும். ஆமேன். அருமையானவர்களே, இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் எல்லாம் கேட்பவர்களாக மட்டுமல்ல, நடப்பவர்களாகவும் இருப்போம். தாழ்மையில் வாழ தீர்மானிப்போம். அப்பொழுது கர்த்தர் தாழ்ந்தவர்களை உயர்த்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அன்பின் கரம் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.